விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இது மத்திய அரசு மோடிஜி அவர்கள் கொண்டு வந்த அக்ரிஸ்டாக் மூலயமா பதிஞ்ச விவசாய அடையாள அட்டை. இது நம்மளோட மாநில அரசு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த இந்த உழவர் பாதுகாப்பு அட்டை. இந்த ரெண்டு அட்டையில எது விவசாயிகள் கிட்ட கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு அட்டையுமே இருக்கணும். ஏன்னா இது ரெண்டுமே முக்கியம். என்னடா குழப்புற அப்படிங்கிறீங்களா? நம்மளை குழப்புறது தானே இந்த இவங்களோட வேலை. இவங்கன்னா யார வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த பிரஸ் பீப்புளா இருக்கலாம், அது யாரானாலும் இருக்கலாம். சரி, அதாவது மத்திய அரசு ஒரு விவசாயிகளுக்கான ஒரு திட்டங்கள் கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா மாநில அரசும் கொண்டு வருவாங்க. இது எல்லா மாநிலங்கள்லயும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரிதான் இங்க மத்திய அரசுல மோடிஜி அவர்கள் கொண்டு வந்து இந்த விவசாய அடையாள அட்டைக்கு ஒரு போட்டியா இப்போ எல்லாரையும் பதிய சொல்லிட்டு இருக்கு. இந்த உழவர் பாதுகாப்பு அட்டையும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதை பத்தி நம்ம பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட சேனல்ல இதை பத்தின வீடியோக்கெல்லாம் நிறைய போட்டாச்சு. அதாவது இது மத்திய அரசுனால விவசாயிகள் எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு அடையாள அட்டை இது பரிந்துரைச்சிருக்காங்க. இது மூலயமா எல்லா திட்டங்களும் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேரும். விவசாயிகளோட விவரங்களும் இந்த அட்டையில வந்துடும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த அட்டை இப்போதைக்கு நம்ம இதை பத்தி பேசல. நம்ம இப்ப பேசுறது இந்த உழவர் அடையாள அட்டை, அதாவது உழவர் பாதுகாப்பு அட்டை. விவசாயிகளுக்கான தமிழக அரசு கொடுக்கப்பட்ட உழவர் பாதுகாப்பு அட்டை, அதை பத்தி தான் பேச போறோம். இது 2011 இந்த 11 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இது மூலயமா விவசாயிகளுக்கு விவசாய பாதுகாப்பு மேம்படுத்தணும் அப்படிங்கறதுனால நிறைய திட்டங்களை இந்த விவசாய பாதுகாப்பு அட்டை திட்டம் அப்படிங்கறத வடிவமைச்சிருக்காங்க தமிழக அரசு. இதுல என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாதுகாப்பு அட்டைங்கிறது விவசாயிகளோட நலனுக்காக, அதாவது விவசாயிகளோட பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் அது. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயிகளுக்கு எதிர்பாராத விஷயம், எதிர்பாராத சம்பவங்கள் ஏதாவது நடக்கிறப்ப அவங்களுக்கு எப்படி நிவாரண நிதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பயிர் மழையிலயோ இல்ல இயற்கை பேரிடர்ல ஏதாச்சும் அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கு எப்படி பயிர் காப்பீடு பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதுல சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கேட்டகரி வைஸ், அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிவாரண நிதி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த திட்டத்துக்கான கார்டை வாங்கணும், அதாவது அட்டையை வாங்கணும். அதுதான் உழவர் பாதுகாப்பு அட்டை. இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு, நில பட்டா மற்றும் நிலா சிட்டா மற்றும் நில வரைபடம், அதே மாதிரி உங்களோட ரேஷன் கார்டு, அதே மாதிரி உங்களோட போன் நம்பர். ஸோ இந்த ஆவணங்கள்லாம் இருந்தாலே நீங்க இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்கிறது நீங்க ஆன்லைன்லயே போய் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இ சேவை மையங்கள்லயும் விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த திட்டத்துல, இந்த உழவர் பாதுகாப்பு திட்டத்துல எதுக்கு எவ்வளவு நிவாரணம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த நிவாரணம் ரெண்டு இதா இருக்கு. ஒண்ணு விவசாயிகளே விண்ணப்பிக்கிறது, இன்னொன்னு விவசாயம் சார்ந்த மக்கள், அதாவது விவசாயிகளை சார்ந்த மக்கள். இப்போ ஒரு விவசாயி இருக்காருன்னா அவங்க குடும்பத்துல இருக்க பசங்களோ இல்ல பொண்ணுங்களோ விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு இந்த விவசாயிகள் விண்ணப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு சிவப்பு நிற அட்டை கொடுப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகள் சார்ந்த குழந்தைகள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிரீன் கலர் அட்டை, அதாவது பச்சை நிற அட்டை கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிவாரண நிதிகளை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்ப்போம். நான் பொதுவா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். அதை பார்த்து நான் சொல்றேன். ஏன்னா தப்பா சொல்லிட்டு அதை சொல்றதுக்கு நிறைய கூட்டங்கள் இருக்கு. ஸோ விவசாயம் சார்ந்த மக்கள் இது குறிப்பா விவசாயிகள் யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். கோழி பண்ணை வச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். அதே இந்த மாதிரி காளான் வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்க மக்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி பால் பண்ணை வச்சிருக்க விவசாயிகள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ற எல்லா நபர்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுக்கு நிவாரண நிதிகளை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு விவசாயி அவர் குடும்பத்துக்கான இந்த அட்டையை வாங்குறாரு அப்படின்னா அவரோட ஏதாச்சும் ஒரு திருமண செலவுக்கு அவர் மேல், அதாவது அவரோட பையனுக்குன்னா 8000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பெண்ணுக்கு திருமண செலவுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது முக்கியமா பென்ஷனுக்கு இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்துக்கு 18 முதல் 65 வயசு வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த 18 முதல் 65 வயசு கடந்ததுக்கு அப்புறம் பென்ஷன் அமௌண்ட் அந்த விவசாயிகளுக்கு சேரும். அது ரூபாய் 1200, ஒரு மாசம் 1200 ரூபாய் விவசாயிகளோட வங்கி கணக்குல வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விவசாயிகளுக்கு எதிர்பாராத விதமா அவர் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவமனையில அட்மிட் ஆயிருக்காரு, ஏதோ ஒரு நோய்க்கோ இல்ல ஏதோ ஒரு இதுக்கு சிகிச்சை பெற்றுட்டு வராது அப்படின்னா அந்த டயத்துல மாதம் 1000 ரூபாய் அவரோட வங்கி கணக்குல வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்சிடென்ட், விபத்துல அவர் சப்போஸ் விபத்துல அவர் இறந்துட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விபத்துல ஏதோ ஒரு இன்ஜுரி, அதாவது ஏதாவது காயங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா 25,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லுங்க. இயற்கை மூலயமா மரணித்தாரு அப்படின்னா 20,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மற்றும் அவரோட இறுதி சடங்குகளுக்கு 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க.
இது டிபெண்ட், அதாவது சான்றோர்கள், அதாவது வந்து இந்த விவசாயிகள் இல்லாம அவங்களோட பசங்களோ இல்ல அவங்களோட பொண்ணுகளோ யாரோ விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கோட கல்வி செலவுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ ஒரு பட்டய படிப்பு படிக்கிறாங்க, அதாவது பாலிடெக்னிக் இந்த மாதிரி படிக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு 1250 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இல்ல மேற்படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 6750 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. திருமண செலவுக்கும் அதே மாதிரிதான் 8000 10,000 ஆண் பெண் இருவருக்கும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இறுதி சடங்குக்கு வந்து 2500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது போக ஆர்ஃபன், அதாவது வந்து பெற்றோர்கள் இழந்து இதுல வாழ்ற குழந்தைகளுக்கு வந்து 18 வயசு வரை வரைக்கும் மாசம் 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த அக்ரிஸ்டாக்கும் இந்த உழவர் வேலை பாதுகாப்பு அட்டைக்கும் உள்ள விவரங்கள். இந்த உழவர் பாதுகாப்பு அட்டை திட்டங்களை வந்து உங்களோட விவசாயம் பண்ற நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பயந்துட்டு இந்த அட்டையை வந்து வேகமா வந்து விண்ணப்பிச்சு வாங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட விவசாயம் பண்ண நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி, வணக்கம்.